சுவையான மைசூர்பா செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு கடாயில் கடல மாவு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு டம்ளர் ஆடி போட்டாச்சு. அதே அளவு இன்னொரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு அதுக்கு ஒரு டம்ளர், அதுக்கு ஈக்குவலான ஒரு டம்ளர் தண்ணி. அதே மாதிரி மிஸ்டர் கோல்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு டம்ளரில் கடாயில் அளவு வச்சு ஊற்றிக்கிங்க. டம்ளரில் அதே டம்ளர் எந்த டம்ளரில் கடலை மாவு எடுத்தோமோ அதே மாதிரி இன்னொரு டம்ளரில் எடுத்து ஊற்றிக்கணும். ஒரு டம்ளரு நல்லா காய்ச்சி எண்ணெயை ஆற வச்சுக்கணும். லைட் ஃப்ளேம்லேயே வைங்க. பக்கத்தில் சர்க்கரை பாவு ரெடி ஆகிட்டுருக்கு, எண்ணெயும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆற வச்ச அந்த கடலை மாவை எடுத்து சளிச்சுக்கணும். இப்போ ஏன்னா திட்டாக இருக்கும், அதை நம்ம நைஸாகிறதுக்கு நம்ம சளிச்சு வச்சுக்கணும். நல்லா கையிலேயே நல்லா கிளறி விட்டிங்கன்னா நைஸாக வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. அது பார்க்க நான் கொதிச்சிட்டே இருக்குது. நம்ம இதில் அதுக்குள்ளார மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா முட்லி வருதுங்க. எண்ணெய் கிளறி விட்டே இருங்க. அந்த பாகையும் மைசூர் பாக்கான பாகையும் நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். எங்களுக்கு பதம் தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு தண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஊற்றி பாருங்கள். அதுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ நெய் காய்ச்சிக்கலாம் மைசூர் பாக்கு. ஏன்னா 1/4 லிட்டருக்கு அளவு நம்ம எடுத்திருக்கோம், மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்ச பசு நெய் நல்லா காய்ச்சிக்கிறோம். எல்லாமே சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. மட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க பாவு. இப்போ அந்த மாவு எடுத்து கொட்டிக்குங்க. கடலை மாவு எடுத்து கொட்டி நல்லா கிளறி விடணும். பாவில் போட்டு அது நல்லா கட்டி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மொட்டலாக வருது. அது நீங்கள் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா கிளற தான் நைஸாக இருக்கும். எல்லாம் மொறுன்னு ஆயிரும், திட்டாயிரும் மைசூர்பா. நமக்கு நைஸாக வேணும் அப்படின்னா நல்லா திட்டு போகிற அளவுக்கு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா பாவே எடுத்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக அந்த எண்ணெய் நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் திட்டாக இருக்கு. நல்லா கிளறி விடணும். நீங்கள் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுருக்கணும். அடுத்ததாக அந்த எண்ணெயை ஆற வச்ச எண்ணெயை மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பொல்லுன்னு மேலே வருது கடலை மாவு. அதையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதாங்க இதில். அடுத்து நெய் காய்ச்சிச்சு, நெய் ஊற்றுறோம். வாசம் தூக்குது பசு நெய். நெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வருது மாவில் இருந்து. சூப்பர். வாசமே கம்மன்னு இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் கடைசி ஃபைனல் மேட்ச் மாதிரி.
அடுத்ததாக மைசூர் பாக் போடுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணியாச்சு. அதில் கொட்டி நல்லா அழுத்தி விட வேண்டியதுதாங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம நல்லா அழுத்தி சைன் பண்ணணும். நான் சைனிங்கான டம்ளர் எடுத்துருக்கேன். கீழே ப்ளைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு டம்ளர் எடுத்துட்டேன். இதுலேயே செஞ்சு பழக்கம், அதனால எங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் என்ன புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிக்கிங்க. நல்லா சமமாக கொட்டி விட்டு நைஸாக பண்ணிக்கிங்க. சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. காக்கலா மாவுக்கு நம்ம 52 மைசூர் பாக் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.